சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பண்ண போகிறோம். இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, குரோம்பேட்டில் இருக்கிற ஸ்மோக்கர் பார்பிக்யூ அதுக்கு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் என்னோடய ஃபேமிலியோடு போயிருந்தேன். இப்போ நம்ம உள்ளே என்டர் ஆகிட்டோம். உள்ளே போனோடனே முதல்ல வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயோனைஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ அது, அப்புறம் ஒரு மட்டன் ரோல் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வெஜ் ஸ்டார்டர்ஸ் நிறைய கொடுத்தாங்க. பன்னீர், பைனாப்பிள் எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ப்ரான் கொடுத்தாங்க. சிக்கன், மட்டன், ப்ரான் எல்லாம், ஃபிஷ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட் ஹனி சிக்கன் கொடுத்துருந்தாங்க வித் மயோ, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரைட் கார்ன் இருந்துச்சு, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் வெஜ் ஸ்டார்டர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கல. அப்புறம் மோமோ, வெஜ் மோமோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் கீமான்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மட்டன் ஃப்ரை, அப்புறம் லைவ் கவுண்டர் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ரேபிட், குவில், டர்க்கி, சிக்கன் நிறைய ஐட்டம் இருந்துச்சு. எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் போனோம். சூப் இருந்துச்சு, டொமேட்டோ சூப். அதுக்கப்புறமா ரைஸ், அப்புறம் சாம்பார், வெஜிடேரியனில் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் வெஜ் பிரியாணி, அதுக்கப்புறம் ஒரு கிரேவி, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கப்புறம் கோபி கிரேவி, அப்புறம் ப்ளெயின் நூடுல்ஸ், சாலட்ஸ் நிறைய இருந்துச்சு. பப்படம் எல்லாமே இருந்துச்சு. ரைத்தா அண்ட் பாஸ்தா, வெஜ் சாலட் இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, எக் மசாலா, மட்டன் கிரேவி, அதுக்கப்புறம் எக் ஃப்ரைட் ரைஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபேவரட் சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டோம். இப்போ நம்ம எடுத்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்தாச்சு டேபிளுக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கிரேவி, ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, சூப் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். கொஞ்சம் பாஸ்தா, அதுக்கப்புறம் தோசை, சிக்கன் தோசை, அப்புறம் ஒரு கூல்ட்ரிங்க், அதாவது கோக் வாங்கியிருந்தோம். அதுக்கு நம்ம பே பண்ணணும் தனியாக. அப்புறம் லாஸ்ட்டாக டெசர்ட்டுக்கு வந்தாச்சு. ரசமலாய், ஜிலேபி, அதுக்கப்புறம் பைனாப்பிள், ஃப்ரூட் சாலட், கேக்ஸ், டோனட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் குலோப் ஜாமுன், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஐஸ்கிரீமோடு முடிச்சிட்டோம். ஒன்று சாக்லேட் அண்ட் இன்னொன்று பட்டர்ஸ்காட்ச். ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சக்தி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.